பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் வித்தியாசமான கதைக்களத்தில் விமல் நடிக்கும் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் விலங்கு இன்றைய காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். வினோத் இயக்கத்தில் போனி கபூரின் பிரம்மாண்ட தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் வலிமை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இதுதான் இப்படிதான் உங்களால பண்ண முடியும், பண்ணக்கூடாது, நீங்க எக்ஸ்ட்ரா அழக்கூடாது, போய் எதுவும் காப்பாத்துறேன் அந்த மாதிரி பண்றேன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு தோணும்ல வீட்டுல இருந்தாலும் ஒன்றும் பண்ணிட்டே வர முடியாது. அங்க ரெஸ்பான்சிவா வேற இருந்தது. டைரக்டர் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, எதிரில் இருக்க ஆள்கிட்ட வேற விஷயத்த சொல்றாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்டும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்குறாங்க என்ன எப்படி இருந்ததுன்னு. அவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸைட்டட், நிறைய பேசுறாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 நாள் அமைதியாக அப்படியே இருந்தேன் நான். ஏதாவது அதுக்கு மேலே எப்படி இருந்தது உனக்கு சொல்லு, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுன்னு ஹஸ்பண்ட் கேட்டால் கூட ரெக்கார்டிங் வாய்ஸ் வந்து எங்களுக்கு டப்பிங் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்கும். ஸோ தாத்தா கிட்ட மட்டும் ரகசியமாக சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் போய் பேசுறது அந்த மாதிரி சொல்லி அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது லைவ் ரெக்கார்டிங்னால எல்லாரும் அந்த சைலன்ஸு. அதில் ஃபஸ்ட்டு டே அப்போ எனக்கு பயம் இருந்தது, கொஞ்சம் இல்லை நிறைய பயத்தில் இதை வச்சுருந்தாங்களே எவ்வளோ சைலன்ஸ் தான். அவர் நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டார் படத்தை. அவங்க எப்பயோ பார்த்துருப்பாங்கல்ல, நான் ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். ஸோ அவர் முன்னாடியே பார்த்துட்டார். பார்த்து அப்போத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தார். துக்ளக் தர்பார் ஷூட்டில் மீட் பண்ணும்போது சொல்லுவார், நீங்கள் வந்து முன்னாடியெல்லாம் இருந்ததுங்க அந்த மாதிரி ஆசை. இப்போ அதான் கதை கேட்கறத, கதையை பார்க்குற விதத்தையே இவங்க மாத்திட்டாங்க. இப்போ இந்த படத்துல ஹீரோ தாத்தா அப்படி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பெர்செப்ஷனே மாத்திட்டாங்க, எனக்கு மாறிடுச்சு. சூப்பர், நீங்க இவ்வளோ டீட்டெயிலாக நோட் பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பு நெஞ்சம் கொண்ட இந்தியா கிளிஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுபாஷின் இனிய வணக்கம். இப்போ நம்ம கூட யாருக்காரு பார்த்தீங்கன்னா கடைசி விவசாயி படம். இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொரு மனிதரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஒரு அருமையான ஜட்ஜ் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, இவங்க தான் ரெபிகா ரேச்சல் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இவங்க வந்து ஒரு டாக்டர், சமூக ஆர்வலர், நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இவங்களோட பங்களிப்பு அதிகமாகவே இருக்கும். இப்போ வந்து நடிப்புலையும் நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப இவ்வளோ பிஸியாக இருப்பீங்க, எப்படிங்க உங்களால் டைம் ஷெடியூல் பண்ணும்போது? அப்படியெல்லாம் பிஸியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் டாக்டர் கிளினிக் பார்த்துட்டு இருக்கேன், வீட்டில் இருக்கேன், நான் நடிக்கிறேன், அவ்வளோதாங்க. கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கரெக்டாக அந்த லா ஆர்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் கடைசி விவசாயியில் அவங்களோட கேரக்டர் நோட் பண்ணும்போது லா அண்ட் ஆர்டரையும் ஃபாலோ பண்ணணும், ஆனால் அந்த இறக்க குணமும் இருக்கணும். இது ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்ணி அந்த கேரக்டர் எடுத்து பண்ணீங்க இல்லையா, அது எப்படி சொல்லுங்க? டைரக்டர் வந்து ஆக்சுவலி மூட் செட் பண்ணிட்டாருங்க. அது வந்து இதுதான் இப்படிதான் உங்களால பண்ண முடியும், பண்ணக்கூடாது, நீங்க எக்ஸ்ட்ரா அழக்கூடாது, போய் எதுவும் காப்பாத்துறேன் அந்த மாதிரி பண்றேன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு தோணும்ல, படம் பார்க்கும்போது தோணும்ல, நானா தான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு தோணல. அதெல்லாம் அங்கே தோணுச்சு. ஆனால் அவர் வந்து இதுதான் நீங்க பண்ணணும், இதுதான் நீங்க பண்ணணும், இப்படிதான்லாம் கூட இல்லாமல் இப்படிதான் பண்ண முடியுன்ற கேரக்டரோட யதார்த்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுலேயே ஓகே அவ்வளோதான், அந்த கேரக்டர் ஆக்சுவலி என்ன பண்ணுறாலோ அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணதுனால இவங்களால இதெல்லாம் பண்ண முடியும், இவங்கெல்லாம் இந்த போய் தாத்தா கூட போய் அதை முடிச்சுட்டு வர முடியும், கூட கூப்பிட்டு போக முடியும். அந்த அளவுக்கு ஒரு ரைட்டிங் தாங்க அது. இந்த படத்தில் பார்க்கும்போது யாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பிரஷனாக ஏதோ டைலாக்கோ பஞ்ச் டைலாக்கோ இல்லை. நீங்கள் கூட அந்த இடத்துல வந்து ரொம்ப கோவப்படுறதோ ரொம்ப எமோஷனல் ஆகுறதோ இல்லாமல் எல்லாமே அந்த கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃபேஸில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்களே, சம் ஆக்டிங். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணீங்க? இது ஏதாவது ஹோம் ஒர்க் அந்த மாதிரிலாம் இருந்துச்சா? இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக அப்படி ஹோம் ஒர்க் பண்ணுங்கலாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அங்கே போன உடனே காலையிலேருந்து ஒரு 20 days கிட்டத்தட்ட போச்சுன்னு வச்சுக்கோங்க, 20-25 days போச்சு ஷூட்டு. ஸோ காலையிலேருந்து ஜட்ஜ் மாதிரியே போனோம், வேலை பார்க்கணும், திருப்பி ஈவினிங் வீட்டுக்கு வரணும், அங்கேயே ஷூட் நடந்துகிட்டே இருக்கலாம். அது நம்மளே ஒரு 3-4 நாளில் ஓகே அப்படின்ற அளவுக்கு செட் ஆகிட்டோம் அங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் புதுசாக வீட்டில் இருந்தாலும் ஒன்றும் பண்ணிகிட்டே வர முடியாது. அங்கே ரெஸ்பான்சிவாக வேறு இருந்தது. டைரக்டர் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு, எதிரில் இருக்க ஆள்கிட்ட வேறு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலி நடக்கிற கான்வர்சேஷன் மாதிரி தான் போச்சு. அதனால ஹோம் ஒர்க்லாம் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல இந்த படத்துலன்ற. படம் பார்த்த பிறகு உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீல்? ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் கேரக்டர் பார்க்கும்போது என்ன தோணுச்சு? எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. எனக்கு பர்சனலி நிறைய உள்ள ஃப்ரீ ஆகிறதுக்கும், ஃப்ரீடமுக்கும், அக்செப்டன்ஸுக்கும், ஹோப்புக்கும் அதெல்லாம் உள்ள அப்படியே ரொம்ப ஃப்ரீ ஆச்சு படம் பார்த்து முடிக்கும்போது. வெறும் ஆடியன்ஸாக பார்த்து முடிச்சுட்டு நான் ஆக்சுவலி 2 நாள் பேசலைன்னா வீட்டில் என் ஹஸ்பண்டும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்குறாங்க என்ன எப்படி இருந்ததுன்னு. அவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸைட்டட், நிறைய பேசுகிறாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 நாள் அமைதியாக அப்படியே இருந்தேன் நான். கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு ஏதாவது அதுக்கு மேலே எப்படி இருந்தது உனக்கு சொல்லு, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுன்னு ஹஸ்பண்ட் கேட்டால் கூட நம்ம ஒரு 2 நாள் கழித்து பேசலாமாப்பான்னு நான் கேட்டுட்டேன். ஏன்னா ஐ நீடட் தட் ஸ்பேஸ். அந்த
படத்துல இருந்து ஒன்று கிடச்சதில்ல, அது அப்படியே உள்வாங்கி பொறுமையா எல்லாம் உள்ள அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்க அனாவசியங்கள்லாம் அதை எக்ஸ்பீரியன்ஷியலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஜட்ஜோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க மங்கையர்கரசி அவங்க வந்து வாப்பா எவ்வளோ நல்ல ஜட்ஜ் பண்ணுற மாதிரி ஃபீலிங் இருந்தது. செகண்ட் தேர்ட் டைம் பார்க்கும்போது தான் நான் பண்ணியிருக்கேன் ஆமாம் அப்படின்னு அந்த ரியலைசேஷனுக்கே வந்தேன். ஆமாம் நான் வந்திருக்கேன், அதுக்குள்ள நான் தான் இருக்கேன் எங்கன்னு. ஃபஸ்ட்டு செகண்ட் டைமில் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் போயிடுச்சு. இப்போ பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன் நானுன்ற மாதிரி. ஒரு வாட்டி அந்த இயரிங் அவர் வந்து நிற்கும் போது சரி இன்னைக்காவது ரிலீஸ் பண்ண பார்த்தா இல்லைங்க ஏன் நீங்கள் இன்னும் ஒரு 10 நாள் இருங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சொல்லும் போதே அது ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவீங்க. ஒரு இடத்துல உங்களோட ஆக்டிங் அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் வந்துச்சு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டாருன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அவர் டக்குன்னு எழுந்த பிறகு போலாங்கய்யா வாங்கய்யா டக்குன்னு அந்த ஒரு மனநிலை மாறிச்சு பார்த்தீங்களா, அது சூப்பருங்க. அது சூப்பர். நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக நோட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லைங்க, ஏன்னா சில படம் எடுக்கும்போது இது வந்து அவார்டுக்கான படம், இது வந்து மக்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக படம் இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஓகே ஒரு அவார்டுக்கான படம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் போக போக தெரிஞ்சுது இது வந்து அவார்டு மக்கள் ரசிக்கிறத தாண்டி வாழ்க்கையோட யதார்த்தம். நம்ம லைஃப் எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணி வாழ்கிறோம், ஆனால் சிம்பிளான வாழ்க்கை தான்டா தேவை அப்படின்றத அவர் சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மினிமல் கேரக்டர் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. அதில் உங்களோட பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு. தேங்க்யூ. சூப்பருங்க. அந்த தாத்தா ஐயாவை பார்த்தீங்களா விவசாயி? ஆமாம்மா, நான் நல்லாடி தாத்தா கூட அப்போ நான் ஷூட் இருந்த போதே நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த கார் சீன்ஸ் நாங்கள் ஒன்றா போகிறதெல்லாம் கதை பேசிகிட்டே போவோம், நல்லா ஜாலியாக இருக்கும் அவரோட. அவரும் கேட்டுக்கிட்டு டைரக்டர் சொல்கிறத கேட்டு கேட்டு கரெக்டாக செய்வார். கேட்டுப்பாரு, சிச்சுவேஷனுக்குள்ள போயிருவாங்கல்ல, சிச்சுவேஷன்ல இருந்து அவர் நேச்சுரலி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆமா, அவர் நடிக்கவே இல்லைங்க. ஆமா ஆமா ஆமா, யதார்த்தமா அப்படி கண்ணிக்காட்டுல உட்காரும்போது கேமரா வச்சு அப்படி இருக்கும். இல்ல அப்படிதான் சொல்லி எடுத்தாங்க. இப்ப நீங்க எதுவும் புதுசா பண்ண வேணாம், என்ன யூசுவலா பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்லி எடுத்தாங்க. ஆனா யாராதாங்க ஒரு கேமரானா ஒரு கான்ஷியஸ் வந்துடும் இல்லையா, அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணாரு? கேமரா வச்சு உண்மையா பயமுறுத்துற மாதிரி எல்லாம் செட் இருக்காது. அவர் தெரியுதா கேமரா வைக்கிறது? தெரியும் அவருக்கு, அவர் நடிக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். ஆனா கேமரா வச்சு எங்க எடுக்கிறாங்க அந்த அளவுக்குலாம் அவர் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி தான் வைப்பாங்களே, அமைப்பே அப்படிதான் இருக்கும் அங்க. படத்துல நீங்க கவனிச்சிருப்பீங்கல்ல, லைவ் மியூசிக்லயா லைவ் ரெக்கார்டிங் வாய்ஸ் வந்து எங்களுக்கு டப்பிங் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா லைவ் சவுண்டு படம். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்கும். ஸோ தாத்தா கிட்ட மட்டும் ரகசியமாக சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் போய் பேசுறது அந்த மாதிரி சொல்லி அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் வந்து ஒரு கோர்ட் எப்படி இருக்குமோ அப்படிதான் எல்லா செட்டப்பும் இருக்குமே, ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கும். அங்கே கூட்டம் நிற்கிறது, வெளியே எந்த சவுண்டு மட்டும் கேட்கலாம், அந்த மாதிரி எல்லாம் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக எல்லாரும் அங்கே தான் இருப்போம். ரொம்ப உருக்கமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுவும் பயிர் அதுவும் உயிர் தானே அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக டச்சிங்காக இருந்தது. இந்த மேக்கிங் எப்படி இருந்தது? நீங்கள் ஸ்கிரிப்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் படிக்கலாம் இல்லைங்க, ஆக்சுவலி மணி சார் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ அது கேட்டு தான் போனேன். அங்கே எடுக்கும்போது எல்லாரும் இன்வால்வ்டாக இருப்போம். எனக்கு எல்லாத்துலேயும் நான் சொல்கிறது தான் மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது எனக்கு அங்கே இருந்த போது. நான் எல்லாரோட நோக்கமும் அங்கே தான் இருக்குது. ஆமாம், டைரக்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி சத்தமே போடக்கூடாது, அங்கே ஷார்ட் முடியுதா இல்லையான்னு எல்லாரோட ஐடியாவும் அங்கே தான் இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி ஃபீல் ஆகும் அங்கே போய் போகும்போதே. எல்லாரோட கான்சென்ட்ரேஷன் ஒரு 500 பேர் இருப்பாங்களா, 500 பேரோட கான்சென்ட்ரேஷனும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அது ஒரு ஜோன் செட் பண்ணிவிடும் உள்ளுக்குள்ளே. அது அங்கே போய் அப்படியே எந்த சத்தம் இருக்காது, கச்ச கச்சன்னு பேசிக்க மாட்டாங்க. ஒரு பொதுவாக ஒரு சத்தம் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கெல்லாம் வீட்டில் உட்காந்துருந்தாலே வண்டி போகிற சத்தம், அந்த சத்தம் இந்த சத்தம் அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. ரொம்ப அமைதியாக இருக்கும். பறவை கத்துற சத்தம் கேட்கும், அது இல்லாமல் கொஞ்சம் காத்தடிக்கிற சத்தம், இதெல்லாம் கேட்டுட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே அட்மாஸ்ஃபியர். லைவ் ரெக்கார்டிங்னால எல்லாரும் அந்த சைலன்ஸு. அதில் ஃபஸ்ட்டு டே அப்போ எனக்கு பயம் இருந்தது, கொஞ்சம் இல்லை நிறைய பயத்தில். இதை வச்சுருந்தாங்களே எவ்வளோ சைலன்ஸ்னால் என் ஹார்ட் பீட் கேட்டிருக்காங்க, டாக்டர்னு கேட்டிருக்கு. அந்த ஷார்ட் முடிச்சிட உடனே டேரக்ட் வந்து ஓகேவா ட்ராவல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்லாம் வந்து பேசினார். எதுக்கு பேசுகிறாங்க என்ன அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா ஈவினிங் தான் சொல்கிறாங்க, இல்லை காலையில் படப்படப்பில் ஹார்ட் பீட் கேட்டுச்சு அப்படின்னு. ஐயா வந்து படத்தை பார்த்துட்டு ஏதாவது சொன்னாரா இல்லை பேசினாரா? அவருக்கு எப்படி இருந்தது அந்த படம் பார்த்தது? அவர் படம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். கொரோனாக்கு முன்னாடி போய் அவரை பார்த்துருந்தேன். பார்த்துட்டு வரும்போது வாங்க ஜட்ஜம்மா எப்படி இருக்கீங்க எல்லாம் பேசி சந்தோஷமாக பேசிட்டு அப்போவே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. அது ஏஜ்னால தான் இருந்தாங்க. பட் லக்கிலி எனக்கு சந்தோஷம் என்னன்னா அவரை போய் அப்போவே பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு இருந்தது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? விஜய் சேதுபதி அண்ணன் தான் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணார். ஸோ இந்த டீமுக்குள்ளே நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க?
மணி சார், டைரக்டர் மணி சார் எனக்கு முன்னாடியே தெரியும். நான் ரொம்ப முன்னாடி சொல்லி வச்சிருந்தேன், எனக்கு ஏதாவது சான்ஸ் இருந்தால் நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா அவர் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் கூப்பிட்டுருந்தார், இந்த மாதிரி ஒரு மூவி ஸ்டார்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து, இது ஒரு கேரக்டர் இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்து தான் அப்புறம் டைலாக்ஸ் கொடுத்து பேசி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வந்த கேரக்டர் வெயிட்டாக கேரக்டர் பண்ணிட்டீங்க. ஸோ நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த கேரக்டர், நிறைய பேர் அப்ரிஷியேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த படங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். இன்னும் நான் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணலங்க, டிசைட் பண்ணலங்க. எல்லாமே கடைசி விவசாயிக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் இன்னும் அதுதான் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓப்பனாக இருக்கேன், எது எப்படி பிடிச்சிருக்கோ எப்படி பண்ணலாமோ. சினிமா இவ்வளோ லவ் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு டாக்டர் அப்படின்னாலே ஒரு படிப்பாளியாக இருந்தால் தான் டாக்டர் ஆக முடியும். படிச்சுக்கிட்டே இருக்கணும், புக்ஸ் நிறைய கேதர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நடிப்பில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது காரணம் என்ன? இல்லை, சின்ன வயசுலேருந்து முதல்ல நான் ஆக்டர் தாங்க சொன்னேன். டாக்டர் வந்தீங்க நீங்கள் அப்போ? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் அப்பா வந்து வீட்டில் ஆயுர்வேதா மெடிசன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அலோபதி கூட்டு போக மாட்டாங்க. வெளியே கூட்டு போய் ஆயுர்வேத டாக்டர்ஸ் மீட் பண்ண வச்சு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது டிசைட் பண்ணிட்டேன் ஆயுர்வேதா தான். ஒன்று இருக்கும்ல, முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒரு பேக்கப் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ சினிமா பண்ணு, அந்த மாதிரிலாம் ஏதோ சொன்னாங்க. பட் எனக்கு ஆயுர்வேதம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு பாயிண்ட்ல படிக்க போனேன், ரொம்ப பிடிச்சி தான் போனேனே ஃபர்ஸ்டே. கண்டிப்பாங்க, எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்து இப்போ லைஃப் வந்து நல்லா ஜாலியாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாங்க. விஜய் சேதுபதி அண்ணா என்ன சொன்னார் பார்த்துட்டு? விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டார் படத்தை. அவங்க எப்பயோ பார்த்துருப்பாங்கல்ல, நான் ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். ஸோ அவர் முன்னாடியே பார்த்துட்டார். பார்த்து அப்போத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தார். துக்ளக் தர்பார் ஷூட்டில் மீட் பண்ணும்போது சொல்லுவார், நீங்கள் வந்து கடைசி விவசாயி மெஜஸ்டிக் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இப்போயும் ரீசெண்டாக பேசும்போது ஃபோன் பண்ணும்போது சொல்லியிருந்தார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ் எல்லாம் கேட்டார். நல்லா போயிட்டுருக்கு சார்ன்னு சொல்லி சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷம். விஜய் சேதுபதி சாரும் மணி சாரும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். மணி சார் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம். ஆமாம், ஏன்னா அவரோட ஒர்க்கை நம்ம காக்கா முட்டையிலே பார்த்தோம். ஆமாம் ஆமாம். ஸோ அதில் எப்படி அந்த அவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுக்கு அந்த கேரக்டர் நல்லா வந்துச்சோ, அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு இல்லையா? ஆமாம். உங்களுக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணணும்னு, ஹீரோயின் அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் இருந்ததுங்க அந்த மாதிரி ஆசை. இப்போ அதான் கதை கேட்கறத, கதையை பார்க்குற விதத்தையே இவங்க மாத்திட்டாங்க. இப்போ இந்த படத்துல ஹீரோ தாத்தா அப்படி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பெர்செப்ஷனே மாத்திட்டாங்க, எனக்கு மாறிடுச்சு. இப்போ ஹீரோ ஹீரோயின்லாம் கிடையாது, அந்த கேரக்டர். ஆமா ஆமா, கதை தான் ஹீரோ, கதை தான் ஹீரோ. நம்ம அதெல்லாம் எவ்வளோ டிராவல் பண்றோம். கதையில என்ன இருக்கு, கதையில நான் என்ன பண்றேன், கதைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்னோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்றது இப்போதான் நான் கத்துருக்கேன். ஸோ இதுலேருந்து இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அப்படியே கற்றுக்கிட்டே போக வேண்டியது தான். பார்ப்போம். எந்த ஒரு நடிகர் கூட நடிக்கணும்னு ஒரு ஆசை அது மாதிரிலாம் இருக்கா? இவர் கூட இந்த மாதிரி நடிக்கணும், இல்லை இந்த மாதிரி கேரக்டர் எடுத்து பண்ணணும்னு பர்சனலாக ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு லேடி காப் அந்த மாதிரி? எனக்கு நடிக்கணும், எனக்கு நடிக்க ரொம்ப பிடிக்கும். இதுதான் அதான் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. முன்னாடி சின்ன வயசுலலாம் நிறைய ஆசை இருந்திருக்கு. சின்ன வயசுல ரஜினி சார் ஃபேனாக இருந்தபோது ரஜினி சார் கூட படம் நடிச்சிருவேன்னு. ஒரு பாயிண்ட்ல கமல் சார் ஃபேன் ஆகும்போது கமல் சார், அப்புறம் அஜித் சார், விஜய் சாரோட ஃபேன் நான் சின்ன வயசுல இருந்து. அப்புறம் விஜய் சேதுபதி சார் பார்த்துட்டு அப்புறம் விஜய் சேதுபதி சார் கூட நடிக்கணும். தனுஷ் சார், எல்லாரும் அப்படி கேட்டால் நான் எல்லாரும் சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு எல்லாரோட நடிக்க தான் ஆசை, எனக்கு நடிக்கணும், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்த படங்கள்ல உங்களோட நல்ல வெயிட்டான கேரக்டர் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. கண்டிப்பா வந்து கடைசி விவசாயி வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு பெருசா யாரும் பேசப்படல. ஆனா சைலண்டா ஹிட் ஆயிட்டு இருக்கு. இப்பதான் நிறைய பேர் அந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களோட கேரக்டர் நல்லா பரவலா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு தருணம். தேங்க்யூ ஸோ மச். உங்களை பார்த்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூங்க, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. உங்க ஃபீட்பேக் கேட்டது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எல்லாரும் நிச்சயமா கடைசி விவசாய படம் தியேட்டர்ல போய் பாருங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எக்ஸ்பீரியன்ஷியலா பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. தேங்க்யூ. பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் வித்தியாசமான கதைகளத்தில் விமல் நடிக்கும் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் விலங்கு இன்றைய காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். வினோத் இயக்கத்தில் போனி கபூரின் பிரம்மாண்ட தயாரிப்பில் அஜித்குமார் நடிக்கும் வலிமை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.